ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற சேனல் வந்து ஒங்கோல் ஜிடிபி ஆல்ரெடி சேல்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் கூடூர் விஎல்எம் நைட்டு டைம் வந்து இப்போ 12 மணி ஆகுது. டைமு 12 மணி ஆகுது. இங்கே இருக்கிற ஆடு வந்து ஒங்கோல் ஜிடிபி, பியூர் ஒங்கோல் ஜிடிபி, தரமான ஆடு, எப்பவுமே குவாலிட்டி ஆடு. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி எதுக்குன்னா நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கிற ஆடு தான் எப்போ வாங்கணும். அந்த மாதிரி இது நல்லா இருக்கும் ஆடு. நம்ம வெயிட் மட்டும் கம்மியாக இருக்காது. 25 கிலோ தான். 25 கிலோ ஒரு ஜோடி வந்து 25,000 சொல்கிறாங்க. குறைச்சி கொடுக்குறாங்க அவங்க. 25,000 சொல்கிறாங்க. 25,000 ஒரு ஜோடி. பேரம் பேசுகிறாங்க அவங்க கம்மியாக, அவங்க கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. 25 தான் ஃபைனல், 25 தான் ஃபைனல்னு சொல்கிறாங்க அவங்க கன்ஃபார்மாக. இங்கே இருக்கிற ஆடு பாருங்கள், கெடா ஆடெல்லாம் நல்லா தான் இருக்குது. குவாலிட்டியான ஆடு, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆடு வந்து மண்டக்கருப்பு எல்லாம் கொம்பு கடை முன்னாடி தூக்கி இருக்குது ஸ்டைலாக பாருங்க. ஆடு கடை நல்லா அழகாக இருக்குது. ஒங்கோல் ஜிடிபி ஆடு. நல்லா இருக்குது ఆడల్లా. ఎంత చెప్తున్నారు చిన్న? நல்லா சேர்த்து ஒரு 7 ஆடு இருக்குது. எங்கள் கடை அதே கடை ஆடு தான் விற்கிறாங்க. எங்கள் கடை பரவாயில்ல. ஆடு வந்து இது வெயிட் வந்து 35க்கு 40 உள்ளே தான் இருக்கும். 30 கிலோ மேலே தான். ஆடு வந்து 30 கிலோ மேலே தான் இருக்கும். ஆடு வந்து எல்லாம் சேர்த்து ஒரு 10 ஆடு இருக்கும், அவ்வளோதான். ரேட்டு வந்து ஹையஸ்ட் ரேட்டாக போகுது இப்போல்லாம். மார்க்கெட்டில் ஆடு இல்லாதனால பாருங்க ஆடெல்லாம் எப்படி இருக்குதோ. இது கடை அதே ரேட்டு சொல்கிறாங்க. 25,000 சொல்கிறாங்க. இது கடை 21,000 கேட்குறாங்க. ரேட்டு வந்து இன்றைக்கி ஆடு இல்லாதனால மார்க்கெட்டில் வந்து ரேட்டு வந்து செம்மையாக சொல்கிறாங்க. 21,500 கேட்டாங்க. அந்த ரேட்டுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போப்பான்னு தான் சொல்கிறாங்க. மார்க்கெட்டில் ஆடு இல்லாதனால பாருங்கள். அந்த அளவுக்கெல்லாம் எதுக்குன்னா நம்மளுக்கு கேட்குற ஆடு வளர்ப்பு ஆடு மட்டும் ஆடு மார்க்கெட்டில் இல்லை. நம்ம ஃபோன் பண்ணுறவங்களுக்கு அதுதான் சொல்கிறோம். இது வந்து கொஞ்சம் அன்சீசனாக இருக்குது. இது வந்து நம்ம கேட்ட ஆடு வந்து ஒரு ஆடு வந்து 16,000 சொல்கிறாங்க. ஒரு ஆடு வந்து 16,000 சொல்கிறாங்க. ஒரு ஆடு வந்து வெயிட் வந்து 25 கிலோ 20 கிலோ மேலே தான். எல்லாம் சேர்த்து 20 கிலோ மேலே தான் ஆடெல்லாம். கம்மியாக இல்லை, எதுவுமே இல்லை. 20 கிலோ மேலே தான் இருக்குது ஆடெல்லாம். குவாலிட்டி கம்மியாக இல்லை, எதுவுமே இல்லை. 25 கிலோ நல்ல குவாலிட்டி ஆடு நல்லா தான் இருக்குது. ஆடு மண்டக்கருப்பு நல்லா இருக்குது. ஆடெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டி ஒங்கோல் ஜிடிபி நல்ல தரமான ஆடு தான். இது குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது. பாருங்கள் ஆடுங்களெல்லாம் எதுவுமே இல்லை. ஆடெல்லாம் ஒங்கோல் ஜிடிபி ஆடெல்லாம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் எதுவுமே இல்லை. 12 மணி ஆகுது. ஆடெல்லாம் ஐப்போகலை. மார்க்கெட்டும் இல்லை. மார்க்கெட்டில் ஆடு இல்லை. இப்போ வந்து எல்லாம் பெரிய பெரிய ஆடு தான். எல்லாம் பெரிய பெரிய ஆடு. இது செம்பேர் தாயாடு. இது தாயாடுன்னா இங்கே எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. இந்த சைடு வராதோ. ஆமாம், இங்கே எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க தாயாடு. இது வந்து வேறு வீடியோ வைக்கிறோம் நாளைக்கு காலையில். அது வந்து இங்கே பாருங்கள் மார்க்கெட்டில் ஆடே இல்லை. வண்டி காடு இல்லை பாருங்கள். லைனாக இருக்கணும். கீழே எல்லாம் வண்டி ஆடெல்லாம் இருக்கணும். எங்கேயுமே இல்லை இங்கெல்லாம். நைட்டில் அதுக்கு தான் நைட்டில் வேணான்னு சொல்கிறது. இப்போ தான் அழகாக இருக்குது. ஆடு இல்லாதனால நான் தப்பாக சொல்லலை. இங்கே என்னன்னா காலையில் மார்க்கெட் நடந்தால் அழகாக இருக்கணும்.
இதே மாதிரி நல்லா பழக்கமாயிட்டு காலையில் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு. கண்டிப்பாக நைட்டில் வராதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு காலையில் வந்து ஆடு வாங்குற மாதிரி. முக்கியமாக என்ன, நம்ம தமிழ்நாடு அவங்களுக்கு சொல்கிறேன். எதுக்குன்னா அவங்க தான் இங்கே வந்து தமிழ்நாடு நின்று நைட்டில் வியாபாரம் பண்ணுறது. தெலுங்கானா அவங்கெல்லாம் வரதில்லை, அவங்க கரெக்டாக வர்றாங்க காலையில் ட்ரெயின். நம்ம தமிழ்நாடு அவங்க நைட்லனே வந்துட்டு மார்க்கெட்டு பண்ணுறதுனால தான் இப்போ ஆடெல்லாம் வாங்கி போடுறாங்க. இங்கே இருக்கிற ஆடுகளில் நல்ல குவாலிட்டியான ஆடு இருக்குது பாருங்கள். நல்லா 25 கிலோ மேலே தான் இருக்குது ஆடு. 25 கிலோ மேலே தான் இருக்குது, 30 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்குது ஆடெல்லாம் சேர்த்து. இதெல்லாம் ஆடெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது, கருப்பாடு நிறையவே இருக்குது. இதில் குவாலிட்டியான ஆடு இதெல்லாம் நல்லா குவாலிட்டியான ஆடு. எல்லாம் 30 கிலோ 25 கிலோ மேலே தான் இருக்குது ஒரு ஆடு வந்து. இங்கே இருக்கிற ஆடு பாருங்கள், நல்லா கெடை ஆடு, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது குவாலிட்டியாக ஆடு இருக்குது. இது வந்து பெருசானா நல்லா ஒன்றும் அழகாக இருக்குது. மண்டை கருப்பு நல்லா எல்லாம் வந்து ஒரு 50 மேலே இருக்கும் ஆடு வந்து. 25 கிலோ மேலே தான் இருக்குது ஆடெல்லாம் வந்து. ஆடு பாருங்க, இது கூட நல்ல குவாலிட்டியான ஆடு. ஒரு ஜோடி வந்து 24,000 கேட்குறாங்க. ஒரு ஜோடி வந்து 24,000 கேட்குறாங்க. 24,000 கொடுக்கல. ஆடு மட்டும் நல்லா இருக்குது, ஆடு மட்டும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆடு இல்லாதனால இன்றைக்கி வந்து ரேட்டு கொஞ்சம் ஹையஸ்ட்டாக தான் போகுது. வெயிட்டு வந்து 30 கிலோ மேலே காடு இருக்குது ஒரு ஆடு. கொஞ்சம் 24,000 கேட்டாலும் கூட அவங்க கொடுக்கல ஜோடி.